Hello friends, welcome back to our channel Krish Cookery. இன்னைக்கு நாம வீட்லயே desiccated coconut 3 மாசம் வரைக்கும் கெடாம எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். Desiccated coconut செய்யறதுக்கு ரொம்பவே ஈஸி. இதை யூஸ் பண்ணி நிறைய ஸ்வீட் ரெசிபீஸ்லாம் செய்யலாம். நம்ம சேனல்ல வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ்ல இதை யூஸ் பண்ணி நிறைய ரெசிபீஸ் செய்வோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போய் இதை எப்படி பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கலாம். இது செய்யறதுக்காக ஒரு பெரிய சைஸ் தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். இந்த தேங்காவை உடைச்சுக்கிட்டு இந்த மாதிரி கீறி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தேங்காயில இருக்கக்கூடிய பிரவுன் கலர் தோல் எல்லாத்தையும் தனியா எடுத்துடலாம். இப்ப பாத்தீங்கன்னா பிரவுன் கலர் தோல் எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்தது இது எல்லாத்தையும் சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பீஸா கட் பண்ணதுக்கு அப்புறமா இதை ஒரு பாத்திரத்துல போட்டுட்டு 2 தடவை தண்ணி ஊத்தி நல்லா கழுவி எடுத்துக்கணும். இப்படி கழுவும் போது அதுல இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே போயிடும். நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா இதை ஒரு கிச்சன் டவல் இல்லனா டிஷ்யூ பேப்பர்ல போட்டு நல்லா உலர்த்தி எடுத்துக்கணும். இதுல கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா இந்த தேங்காய் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு லைட்டா அரைச்சு எடுத்துக்கணும். ரொம்ப அரைச்சு எடுத்துடக்கூடாது. இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கணும். அடுத்தது ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு அரைச்ச தேங்காய் எல்லாத்தையும் இதுல போட்டுடலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு இந்த தேங்காயில இருக்கக்கூடிய ஈரப்பதம் எல்லாம் போகிற வரைக்கும் கைவிடாம கண்டினியூஸா இதை கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்படி கிளறி விடும்போது தேங்காவோட கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. இதே ஒயிட் கலர்ல தான் இருக்கணும். ஆனா தேங்காவோட ஈரப்பதம் எல்லாம் போய் நல்லா ட்ரையா இருக்கணும். அது வரைக்கும் கிளறி விட்டா போதும். இப்ப பாத்தீங்கன்னா தேங்காய் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கூட கொஞ்ச நேரம் இருந்தாலும் கூட தேங்காய் கரிய ஆரம்பிச்சிரும். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செய்யும் போது 3 மாசம் வரைக்கும் இது கெட்டு போகாம இருக்கும். கடையில வாங்குற மாதிரியே இருக்கும். இவ்வளவு தான் ரொம்ப ஈஸியா வீட்லயே டெசிகேட்டட் கோகோனட் செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கிரிஷ் குக்கரிய சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.